இல்லைனாலும் பரவாயில்ல. ரைட்டு. ஓகே, இந்த ப்ராடக்ட் the performance never fail to deliver. அது என்னமோ உண்மைதான். சரி, சாலி தெரியுது வேற மாதிரியாச்சே. நல்லா இருக்கு. விஷ்ணு விஜயன் கமிங் பீக். ஓகே கைஸ், மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுக்குங்க. சீரியஸாக பின்னிருக்காங்க கோசு. என்னடா டீசரை பார்த்து இப்படி சொல்கிறீங்க கதிங்க. ஒரு விஷயங்க, குவாலிட்டி. இவங்க யூடியூப் வீடியோஸ் நீங்கள் ஒரு வீடியோ பாருங்களேன், என்ன தான் அவங்க க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலுமே அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு பிடிச்சி போயிடுச்சு. சரியா, அவங்க க்ரீன் ஸ்க்ரீன் விட்டாலும் க்ரீன் ஸ்க்ரீன் அவங்கள விடாது, நாம் அவங்கள விட மாட்டோம். அந்த மாதிரி வந்து க்ரீன் ஸ்க்ரீனும் பிரதாபங்களும் அப்படி நம்ம கூட ஒன்றுக்குள்ளே ஒன்று. அப்படி இருக்கிற பட்சத்தில் தரமான குவாலிட்டியான ஒரு வீடியோஸ் அவங்க மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா நம்மள ஒருத்தர் வந்து இவ்வளோ ரேஞ்சுக்கு வளர்ந்துருக்காருன்னு நாம் தாங்க சப்போர்ட் பண்ணணும். அதுக்குன்னு கதை நல்லா ஆள்கிட்டையும் வந்து ரொம்ப ஓவராக பேசிட்டு இருந்தாலும் பிரச்சனை. உண்மையை சொன்னால் நல்லது. அது கதை நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குது, நல்லா இல்லை என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படி சொன்னால் தான் இதுக்கப்புறம் எடுக்க போகிற படங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அவங்களோட தப்பை வந்து சரி செய்ய முடியும், அவங்களோட சரியை வந்து இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். என்ன சொல்லணும் போய் நினைக்கிறேன். மில்லி செம்மையாக இருக்குது. ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ். இந்த சார்லி சாப்ளின் வந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, இந்த படம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்க போகிறாங்களான்னு ஒரு டவுட்டு. இல்லாட்டி சார்லி சாப்ளினோட கோட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும். அது நம்மளோட லைஃப்பில் இப்போ வரைக்கும் பிறந்தோம். மேபி அந்த கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணி படம் எடுக்க போகிறாங்களோ, இல்லை இவங்க வந்து யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இருக்கிற விஷயங்களை வந்து கருத்தாக சொல்கிறவங்க. மேபி இந்த படம் ஃபுல்லாகவே காமெடியும் இருக்கும், ப்ளஸ் அந்த கருத்தையும் வைப்பாங்களோன்னு தோணுது. யூடியூப் வேறு, சினிமா வேறு. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்க காமெடி பண்ணிப்பாங்க, சம்டைம் வந்து அவங்களே சிரிச்சிடுவாங்க அவங்கள அறியாமலே. அது நம்மளுக்கும் வந்து பழகிருச்சு. பட் இதே மாதிரி படத்தை கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து செட் ஆகாது. ஸோ படத்தில் இவங்க 2 பேரும் எப்படி நடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. இதுமாரி ஒரு படம் நடிச்சிருக்காங்க தான். இன்னொரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பவுஸில் வச்சுருக்காங்களோன்னு நினைக்கிறேன். அது இன்னும் அதுக்கான வேலைகளும் ஒன்றும் முழுமையடையன்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றிகரமாக தேட்டரில் வந்துடும் நம்புகிறேன். இங்கேயும் வெளியேறுன்னு நம்புகிறேன். வெளியாகிட்டுமே எப்படி இந்த படத்தை வந்து நான் பார்த்து நம்ம சேனல் ரிவ்யூ போடுறாங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.